36 வருடங்களாக தொடரும் கண்ணீர். சொந்த நிலத்தில் காலடி வைக்க துடிக்கும் வலிகாம மக்களின் உருக்கமான போராட்டம். வலிகாமம் வடக்கில் பல தசாப்தங்களாக இராணுவத்தின் வசமுள்ள தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்க கோரி காணியுரிமையாளர்கள் இன்று கண்ணீருடன் வீதியில் இறங்கி போராடினர். உயிர் பாதுகாப்பு வலயமும் மக்களின் துயரமும் 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வலிகாமம் வடக்கின் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் யுத்த காரணங்களால் அவர்களது சொந்த நிலங்களிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். அதன் பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டு இராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. 17 வருடங்களாக தொடரும் ஏமாற்றம். யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் அப்பகுதியிலிருந்து இராணுவத்தினர் வெளியேறவில்லை. உயர் பாதுகாப்பு வலயங்கள் என்ற பெயரில் இன்றும் மக்கள் தமது பூர்வீக நிலங்களுக்குள் நுழைய முடியாதவாறு முட்கம்பி வேலிகள் தடுப்பாய் நிற்கின்றன. சொந்த மண்ணில் விவசாயம் செய்து வாழ்ந்த நினைவுகளுடன் இன்றும் அவர்கள் அகதிகளாகவே காலத்தை நடத்தி வருகின்றனர். தொடர் போராட்டங்கள் மற்றும் இன்றைய ஆர்ப்பாட்டம் தமது நிலங்களை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் பல வருடங்களாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். எனினும் அதிகாரிகளின் தரப்பிலிருந்து உறுதியான வாக்குறுதிகள் எவையும் கிடைக்கவில்லை. இதனால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் போராட்டம் நடத்துவதென மக்கள் தீர்மானித்திருந்தனர். இராணுவ பங்களாவுக்கு முன்பாக போராட்டம். அந்த வகையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இராணுவத்தின் கொமாண்டோ பங்களா முன்பாக காணி உரிமையாளர்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமது காணி ஆவணங்களை ஏந்தியவாறு அவர்கள் கண்ணீருடன் தமது கோரிக்கைகளை முன்வைத்தனர். எமது நிலம் எமக்கு வேண்டும், 34 வருட ஏமாற்றம் போதும் என அவர்கள் கோஷமிட்டனர். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஆதரவு. இந்த போராட்டத்தின் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த இடத்திற்கு விஜயம் மேற்கொண்டார். அவர் மக்களின் குறைகளை கேட்டறிந்து இந்த நியாயமான போராட்டத்திற்கு தனது முழுமையான ஆதரவை தெரிவித்தார். அத்துடன் இந்த பிரச்சனை குறித்து ஜனாதிபதியுடன் பேசி பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். தமது சொந்த மண்ணில் மீண்டும் காலடி வைத்து நிம்மதியாக வாழ்வதற்கான உரிமையை திரும்ப பெறுவதற்கு காணி உரிமையாளர்கள் தொடர்ந்தும் போராடி வருகின்றனர். இந்த மக்களின் துயரங்களுக்கு எப்போது தீர்வு கிடைக்கும் என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது.